அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில கூட கர்த்தர் புதிய காரியங்களை செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, எங்களோடு கூட பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 106 அதுல 21, 22 வாசிப்போம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரண்டையிலே பயங்கரமானவைகளை செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த ஆண்டவர் எனக்கு அருமையான என்ன பண்ணார்களாம்? மறந்தார்கள். இன்னைக்கு மறந்து போறவங்க என்ன பண்றாங்க? அநேக நாங்க சொல்லுவாங்க, நான் அதெல்லாம் செஞ்ச பிறகு அதை என்ன பண்ணாங்க? மறந்துட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நம்ம என்ன பண்ணேன், ஒரு சகோதரனை போல நான் என்ன பண்ணேன், ஆனால் என்ன பண்ணுறாங்க? அவங்க மறந்து போயிட்டாங்க. அதில் மறந்த ஒரு சோர்வு என்ன பண்ணும்? ஆமாம், வரத்தான் செய்யும். அதை பண்ண சோர்ந்து போகாது. இந்த இடத்துல யாரை மறந்தாங்கன்னா, ஆண்டவராகிய இயேசுவே, கடவுளே என்ன பண்ணுறான்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இரட்சகரான இயேசுவே என்ன பண்ணாங்க? மறந்தார்கள். அவர்கள் எகிப்திலே அடிமையாக விற்கப்பட்டார்கள். சோத்திரம். நம்மளோட ஜனங்கள் நம்மளை விற்கப்பட்டார்கள். அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அவங்க காப்பாத்துறதுக்கு யாருமே வரல. அந்த பாவத்துல இருந்து அடிமை, சோதரம், பாவம் என்ற அடிமை, சாபம் என்ற அடிமையில, அப்படிப்பட்ட அடிமையில இருந்து என்ன பண்ணார்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையான தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணார்? பெருமூச்சை கேட்டு விடுவித்து என்ன பண்ணார்? அவங்கள என்ன பண்ணார்? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு வந்தார். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? காலையில சாப்பாடு, மதியான சாப்பாடு, இரவு சாப்பாடு, எல்லாமே ஸ்பெஷல் சாப்பாடு தான். சோத்திரம். ஆண்டவர் ஸ்பெஷலா தான் என்ன பண்ணார்? எல்லாத்தையும். ஆமா, ஒருத்தரும் குறைவிக்கல. எல்லாத்தையும் என்ன பண்ண? சிறப்பா நடத்தினார். ஆனா என்ன பண்ணாங்க? அவர்கள் மறந்து போனார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க வசனம் சொல்லுகிறது, மகிழ்ச்சிகளை மறந்தார்கள், அவருடைய ஆலோசனைகள் அவர்கள் காத்திராமல் அப்படின்னு போட்டு நம்மளை மறக்கிறது. ஆனா சீக்கிரம் மறந்ததுன்னா பாருங்க சோதரன். ஆண்டவர் 10 குஷ்டரோகியை சுஸ்தப்படுத்துறாரு. அதுல என்ன பண்றான்? ஒருத்த மாதம் 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு. ஆனா 10ல ஒருத்த மாதம் என்ன பண்றான்? ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லி என்ன சொல்றான்? இப்ப கேக்குற, எப்ப மத்த 9 பேர் இங்க நான் சுகம் கொடுத்தது 10 பேர். இந்த பூமியில எல்லா மனுஷனுக்கா ரத்தத்தை சிந்தினே, எல்லாருக்காக நான் ஜீவனை கொடுத்தனே, மத்த எல்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் அங்கலாய்க்கிறார். மற்ற 9 பேர் என்ன பண்ண? மறந்தே போயிட்டான். குஷ்டரோகம். ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வியாதி, இன்றைக்கு பாவங்கள் என்ற குஷ்டரோகம் மனிதனை அடைத்து வைத்து இருக்கிறது. அல்லது விடுதலை தர இயேசு இருக்கிறார். ஆனா இயேசு கொடுத்த சுகத்தை எத்தனை பேர் என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் செய்த அதிசயங்களே நாம் ஒரு நாளும் மறந்து, ஜெபத்தை மறந்துடக்கூடாது, பைபிள் படிக்க மறக்கக்கூடாது, தேவனை தேடுகிறதுக்கு மறக்கக்கூடாது, ஆண்டுடைய பாடலை பாடுக்கு நம்ம மறக்கக்கூடாது. ஒரு நாளும் ஆண்டவரே எனக்கு நீ செய்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, எனக்கு பிள்ளைகளை கொடுத்துறேன் நன்றி, கணவனை கொடுத்துறேன் நன்றி, மனைவியை கொடுத்துறேன் நன்றி ஏசப்பா. அவருடைய புகழை, அவருடைய புகழ்ச்சியை, அவருடைய மகிமையை, அவருடைய நாமத்தை, அவருடைய வார்த்தைகளை என்ன பண்ணும்? ஒரு நாளை சொல்லிக்கொண்டே இருக்கணும். என்ன பண்றாங்க? இந்த இஸ்ரவேல் மறந்து போன நம்ம என்ன ஒருபோதும் மறந்துடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றார், நான் உன்னை என்ன பண்ணேன்? நான் உன்னை மறப்பதில்லை அவர் சொல்லுகிறார். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் செய்த அதிசயத்தை ஏதாவது ஒரு தேவன் உடனே நம்ம ஜெபம் பண்றோம், உபவாசம் பண்றோம்? இல்லை, ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்துல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்தீங்களே, எனக்கு கிருபை இந்த நாள் குடும்பத்தை பாதுகாக்க நன்றி ஏசப்பான்னு சொல்லி பாருங்க. ஆண்டவருக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமா நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், நீங்கள் சுகித்திருப்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நோவா அந்த பேழையிலே எத்தனையோ நாட்கள் தண்ணீர் வற்றாமல் இருந்தது. தண்ணீர் அந்த குடும்பம் மட்டும் நம்ம தேவனுக்கு பலி செலுத்துகிறான். மறக்கல. யாருங்க? நோவா மறக்கல. ஆண்டவனை எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்துல இருந்து பாதுகாத்துறேன்னு சொல்லி
அவன் வெளியே வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தும் பொழுது நோவாவுடைய அந்த பலியை தேவன் சுகந்த வாசனையாக முகர்ந்து கொண்டு அவனை ஆசீர்வதித்ததை பார்க்க முடியுது. அவன் மறக்கல இந்த நோவா. அப்ப நீதிமானாக கண்ட நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களே கிருபை கிடைத்தது. ஒரு மனிதன் நன்றியுள்ள மனிதனா இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? அவன் மேல கிருபையை பொழிகிற தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ற, நீ பழுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் பழுக வேண்டும், நீங்கள் பெருக வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும்? நம்ம தேவனுடைய அதிசயத்தை, தேவன் செய்த அற்புதத்தை நம்ம குடும்பத்தை நம்ம ரட்சித்திருக்கிறார். நம்ம பாவத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து நம்ம மீட்டெடுத்திருக்கார். சிங்கத்தின் வாயிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நம்ம தேங்க்ஸ் நன்றி சொல்லும் பொழுது, ஆண்டவரே நான் என்ன பண்ணுவேன், எப்போது சோத்தரிப்புன்னு சொல்லி அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நோவாவுக்கு கர்த்தருடைய கிருபை கிடைத்து நம்மளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நம்மளையும் பழுகி பெருக செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அவன் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனது போல நாங்களும் மறந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்த நன்மைகளை ஆண்டவரை எண்ணி எண்ணி ஆண்டவரை பிசாசனவன் அதை அந்த நன்மைகளை மறக்க செய்வானப்பா. ஆமே ஸ்தோத்திரம். அப்ப நாங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்காதபடிக்கு எப்போதும் ஸ்தோத்தரிக்கிற பிள்ளைகளாக, எப்பொழுதும் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும், அற்புதங்களை செய்வீராக. நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா. தாய் தகப்பன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் ஆளுகை செய்வீராக. நம்முடைய ஆளுகை இறங்கி வரட்டும். அப்படியாய் செய்யப்படுகிற நன்றி இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவா